தொடர்ந்து நடந்த விசாரணையில் ஞானசேகரன் மீது திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட 20 வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. இதனிடையே ஞானசேகரன் ஆயுதங்களுடன் பிடிபட்ட போட்டோ ஒன்றும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது ஞானசேகரன் ஆட்கடத்தலில் ஈடுபட்ட போது எடுக்கப்பட்டதாம். ஞானசேகரனின் சொந்த ஊர் உத்திரமேரு. கடந்த 2018ஆம் ஆண்டு அந்த பகுதியில் உள்ள ஒரு பிரபல டைல்ஸ் கம்பெனி உரிமையாளரை கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஞானசேகரன் துப்பாக்கி முனையில் காரில் கடத்தியதாக தெரிகிறது. பின்னர் அவரது குடும்பத்தினரிடம் 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். முதற்கட்டமாக 12 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது. மீதமுள்ள 13 லட்சத்தையும் கொடுத்தால்தான் உரிமையாளரை விடுவிப்பேன் என்று கெடு வைத்ததால் போலீசார் ஸ்கெட்ச் போட்டு ஞானசேகரனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அப்போது துப்பாக்கி போன்ற ஆயுதங்களுடன் ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட போட்டோதான் இது. இதனைத் தொடர்ந்துதான் சிறையில் இருந்து வெளிவந்த ஞானசேகரன் சென்னை கோட்டூர்புரத்தில் செட்டில் ஆகியிருக்கிறார். கண் துடைப்புக்கு சாலையோரம் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் இரவு நேரத்தில் கொள்ளையனாக மாறியுள்ளார். மயிலாப்பூர், ஈசிஆர், கொள்ளிக்கரணை, அமைந்தகரை போன்ற பகுதிகளில் உள்ள பணக்காரர்களின் வீடுகளை குறிவைத்து இரவு 7 முதல் 9 மணிக்குள் சரியான நேரம் பார்த்து கைவரிசை காட்டி வந்துள்ளார். குறிப்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு சென்னை அபிராமபுரம் பகுதியில் உள்ள ஒரு தொழிலதிபரின் வீட்டில் 25 சவரன் நகையும், அடுத்த தெருவில் உள்ள ஒரு வீட்டில் 35 சவரன் நகையும் கொள்ளையடித்ததாக போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது. இந்த வழக்குகளில் நீண்ட நாள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு போலீசார் ஞானசேகரனை கைது செய்திருக்கின்றனர். அப்போது அவரிடம் விசாரித்ததில் சென்னையில் கொள்ளையடிக்கும் பணத்தை வைத்து ஞானசேகரன் தனது சொந்த ஊரான உத்திரமேரூரில் 3.5 ஏக்கரில் பண்ணை வீடு ஒன்றை வாங்கி இருப்பதும் தெரியவந்தது. கொள்ளையடித்த கையோடு பண்ணை வீட்டில் பதுங்கி இருந்துவிட்டு சில மாதங்களுக்கு பின் களம் இறங்குவாராம். அதனைத் தொடர்ந்துதான் சமீப நாட்களில் பள்ளிக்கரணை, அமைந்தகரை பகுதியில் பூட்டி கிடக்கும் வீடுகளுக்கு ஜீப்பிலேயே சென்று கொள்ளையடித்து வந்திருக்கிறார்.